இறைவனை நோக்கி மன்றாடுவோம். என்னை அல்லாமல் உங்களாலே ஒன்று செய்து கொள்ள முடியாது என்று சொல்லி போன எங்கள் இறைமகனார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த வேளையிலும் கூட உம்முடைய சகாயத்தை நாடினவர்களாக நாங்கள் வந்திருக்கிறோம் ஐயா. நீர் எங்கள் வாழ்க்கையை பக்குவப்படுத்த வேண்டுமாய் நாங்கள் மன்றாடுகிறோம். இதை நாங்கள் கேட்டு மகிழ, இதை நாங்கள் பாடி மகிழ, இதை சிந்தித்து இன்புற, எல்லாவற்றுக்கும் மேலாக கேட்டவைகளை நாங்கள் கடைபிடித்து ஒழுக, உமக்கு பிரியம் உண்டாக வாழ எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். என் முழு உள்ளமே அவரது பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமமே உன் கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமமே உன் கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அருமையாக பாடும். பலமுள்ளவர் அவர், நலமுள்ளவர் அவர், நாமத்தை ஸ்தோத்திரி 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 ஸ்தோத்திரி. என் ஆத்துமமே உன் கர்த்தரை ஸ்தோத்திரி. பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. இளமையாய் உன்னை புதுப்பிக்கிறார். அவர் நியாயமாய் செயல்கள் செய்கிறார். துன்பம் நிறைந்தோர்க்கு நீதியை வழங்குகிறார். இல்லையா? எல்லாரும் பாடுங்க. பலமுள்ளவர் அவர், நலமுள்ளவர் அவர், நாமத்தை ஸ்தோத்திரி. காலையிலும் மாலையிலும் கர்த்தரை ஸ்தோத்திரி. என் ஆத்துமமே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என்ன இனிமையானவர்!
பலமுள்ளவர் பலமுள்ளவர் நலமுள்ளவர் என்னையும் உன்னையும் காப்பாற்றிக் கொண்டே வருகிறார் இல்லையா? நீ காலையில பாடாம மாலையில பாடாம நண்பர்கள பாடாம இருந்தா நீ ஒரு மனுஷனா? தந்தையிடம் மக்களை நேசித்தவோ தமக்கு அஞ்சுவோர்க்கு இறங்குகிறார். தந்தையிடம் மக்களை நேசித்தவோ தமக்கு அஞ்சுவோர்க்கு இறங்குகிறார். நம் நிலைமையை நன்கு தெரிந்துள்ளார். நாம் தூசிக்கு சமம் என்று அவர் அறிவார். பாடுங்க எல்லாரும் பாடுங்க எல்லாம் பாருங்க. பலமுள்ளவர் அவர் நலமுள்ளவர் அவர் நாமத்தை ஸ்தோத்திரி. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த இன்னிசையில் நற்செய்தி என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஆசீர்வாதங்கள் பெற்றவர்கள் அநேகம் பேர். இந்த நிகழ்ச்சியானது ஒரு எதிர்பார்ப்போடு எங்களுக்கு பணம் தேவை என்ற நினைவோடு நாங்கள் நடத்தவில்லை. அநேகருடைய உடைந்த உள்ளங்களை காயங்களை கட்டும்படியாக ஒரு தியாகத்தோடு இந்த ஊழியத்தை நாங்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கின்றோம். நல்ல ஒரு பாடல் தந்தை விமாமலன் அவர்கள் மதுரை தமுக்கம் இன்னிசை நற்செய்தி என்ற கூட்டத்திலே 1984 ஆண்டு நல்ல ஒரு பாடலை பாடினார். கிட்டத்தட்ட 38 ஆண்டுகள் கடந்து போனாலும் நல்ல ஒரு வேத வசனம், என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி என்று சொல்லி சங்கீதம் 103ஆம் சங்கீதம் அழகாக அவர் எடுத்து பாடி நம்மளை உற்சாகப்படுத்துகின்றார். கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்று சொன்ன வேத வசனத்தின்படி ஆண்டவர் அழகாக சங்கீதக்காரனுடைய வார்த்தையை நிறைவேற்றுகின்றார். அதையே சங்கீதம் 103ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்திலே என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி என்று சொல்லுகின்றார். சோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று சொல்லி வேதம் சொல்லுகின்றது. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனையோ விதமான அற்புதங்கள் அடையாளங்களை தினந்தோறும் நடத்தி கொண்டே வருகின்றார். நாம் கேள்விப்படுகின்ற அநேக வியாதிகள் மற்றும் சேதங்கள் மோசடிகள் நமக்கு வராதபடிக்கு ஆண்டவருடைய கிருபையின் கரம் நம்மை பாதுகாக்கின்றது. அதற்காக சங்கீதக்காரன் மிக அழகாக சொல்லுகின்றார். சங்கீதம் 103ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்திலே அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று சொல்லுகின்றார். ஒவ்வொரு நாளும் நம்மை ஆண்டவர் தாங்குகின்றார், ஏந்துகின்றார், சுமக்கின்றார், தப்புவிக்கின்றார். அதைத்தான் சொல்லுகின்றார். அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று சொல்லுகின்றார். அதற்கு அடுத்த வசனத்திலே சங்கீதம் 103ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்திலே உங்கள் அக்கிரமங்களை மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகிறார் என்று சொல்லுகின்றார். நாம் செய்த பாவங்களை மன்னித்து நம்முடைய நோய்களை எல்லாம் குணமாக்க விரும்புகின்றார். ஏசப்பா, நீர் கொடுத்த அந்த சுகத்திற்காக நன்றி நன்றி என்று சொல்லிக்கொண்டே இருப்போமானால் உங்களுடைய வியாதி எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் தேவன் குணமாக்க விரும்புகின்றார். அதையே சங்கீதம் 103ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்திலே கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையுள்ளவருமாய் இருக்கின்றார் என்று சொல்லுகின்றார். அன்றைக்கு தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி பர்த்திமேயை கதறின நேரத்திலே மிக அழகாக அந்த பர்த்திமேயை சீடர்கள் அதட்டினார்கள். ஆனாலும் மீண்டும் முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டார் என்று சொல்லி வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம், ஜெபித்து கொண்டே இருக்கிறோம். ஆனாலும் அந்த பர்த்திமை நமக்கு முன்னுதாரணம். முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான் என்று சொல்லி வாசிக்கிறோம். நம்முடைய காரியங்கள் நிறைவேறாமல் இருக்கும் பொழுது தேவன் அதை நிறைவேற்றும்படியாக முன்னிலும் அதிகமாக ஜெபத்தை கூட்ட வேண்டும் என்று சொல்லி நமக்கு பர்த்திமேயை ஒரு எச்சரிக்கையாக இருக்கின்றது. அதையே நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்ட மாத்திரத்தில் ஆண்டவரே நான் பார்வையடைய வேண்டும் என்று சொல்லி கேட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆக அதைத்தான் சங்கீதக்காரன் சொல்லுகின்றார். அவர் மிகுந்த மன உருக்கமுள்ளவர் என்று சொல்லி அதே சங்கீதம் 103ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்திலே அவர் நம்முடைய
பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரிக்கட்டாமலும் இருக்கிறார் என்று சொல்லுகின்றார். யோவான் 14ஆம் அதிகாரத்திலே நான் இருக்கும் இடத்திலே உங்களை வைத்துக்கொள்ளப் போகிறேன் என்று சொல்லுகின்றார். அதோடு மாத்திரமல்ல, உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று சொல்லுகின்றார். நம்முடைய அக்கிரமங்களை மன்னித்து அழகாக சொல்லுகின்றார். என்னுடைய தாயார் அடிக்கடி சொல்லுவார்கள், தங்கரோடு முத்துவாசம் உனக்கு சும்மா, ஆனால் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி என்னுடைய தாயார் சொல்லுவார்கள். அதையே சங்கீதம் 103ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்திலே மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விளக்கினார் என்று சொல்லி வாசிக்கின்றோம். நம்முடைய பாவங்களை மன்னிக்கின்ற தேவன், மறக்கின்ற தேவன், மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு நீக்குகின்றார் என்று சொல்லி அழகாக சங்கீதக்காரன் வாசிக்கின்றார். அதையே சங்கீதம் 103ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்திலே தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமதுக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் என்று சொல்லி, கர்த்தருக்கு பயந்து உங்களுடைய வாழ்க்கை இருக்குமே ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த காரியம், நீங்கள் நினைக்கின்ற காரியம் நடக்க தேவன் உங்களுக்கு உதவி செய்கின்றார். நான் வேடிக்கையாக சொல்லுவேன், கர்த்தருக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும். தேவனுக்கு பயந்து நாம் வாழ்வோம் என்று சொன்னார் நாம் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று சொல்லி வாசிக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்த உங்களுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நீடிய பொறுமையாக இருந்து ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட யோபு வாழ்க்கை வரலாறு. மாமியாரோடு ஒட்டி கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து மாமியாரோடு வாழ்ந்த ஆசீர்வாதமான இயேசுடைய சந்ததியை பெற்றெடுத்த ரூத் வாழ்க்கை வரலாறு. பாதை தவறி போய் மீண்டுமாய் வந்த யோனா வாழ்க்கை வரலாறு மற்றும் பரபாஸ் வாழ்க்கை வரலாறு, மிஷன் ராக்லண்ட் வாழ்க்கை வரலாறு ஆகியவற்றை ஒளி காட்சியாக 25 பேரை கொண்டு குறைந்த செலவிலே உங்கள் பகுதியிலே வந்து ஊழியத்தை நிறைவேற்ற நாங்கள் காத்திருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியை சங்கீதக்காரனாய் தாவீது சொன்னது போல என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்தோடைய நாமத்தை உயர்த்துவோமாக என்று சொன்ன வேத வசனத்தின்படி ஆண்டோடைய நாமத்தை உயர்த்த எங்களுடைய ஊழியத்தில் அழைத்து பயன்பெறுங்கள். ஆண்டவர் இந்த நிகழ்ச்சியை பார்த்த உங்கள் ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தொடர்ந்து நல்ல ஒரு ஜெபத்தை கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.